நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். 6வது மேல் மாகாண சபை இன்று கூடியது. மேல் மாகாண சபையின் தவிசாளராக சுனில் விஜயரத்ன தெரிவு. தற்காலிக ஊழியர்களின் எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக ரயில் சேவைகளுக்கு இடையூறு. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து பால் ஃபர்பேஸ் ராஜினாமா. இவை உள்ளிட்ட மேலும் பல செய்திகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்தில் ரியாஸ் ஹாரிஸ் மற்றும் தாரணி. நன்றி கிருஷாந்த் ராஜ். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இன்று பிற்பகல் அமைதியின்மை ஏற்பட்டது. ரயில்வே திணைக்களத்தில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்னெடுக்க எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாகவே ரயில் சேவைகள் இன்று பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த எதிர்ப்பு நடவடிக்கையினால் கரையோர மற்றும் பிரதான ரயில் மார்க்கங்களில் பயணிக்கும் ரயில் சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. இதனால் கரையோர ரயில் மார்க்கத்தின் ரயில் சேவைகளே அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்தன. ரயில்வே ஊழியர்கள் ரயில் நிலையத்திற்குள் ரயில் மார்க்கத்தை மறித்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டமையினால் ருகுனுகுமாரி ரயில் உரிய நேரத்தில் தனது பயணத்தை ஆரம்பிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்ததாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கையினால் இன்று பிற்பகல் பல ரயில் சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதனால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். எவ்வாறாயினும் போலீசாரின் தலையீட்டில் ரயில் சேவைகள் மீண்டும் வளமைக்கு கொண்டு வரப்பட்டதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க தெரிவித்தார். hospital
புதிதாக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட மேல்மாகாண சபையின் முதலாவது அமர்வு இன்று காலை ஆரம்பமானது. பத்திரமொழியில் உள்ள மாகாண சபை கட்டட தொகுதியில் இந்த அமர்வு இடம்பெற்றது. மேல்மாகாண ஆளுநர் அளவி மௌலானா தலைமையில் 6வது மேல்மாகாண சபையின் முதலாவது அமர்வு இன்று ஆரம்பமானது. ஆளுநர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்யாத உறுப்பினர்கள் முதலில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் ராய்ஸ் பெர்னாண்டோ இதன்போது சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். பின்னர் 6வது மேல்மாகாண சபையை கூட்டுவதற்கான அறிவிப்பை ஆளுநர் மாகாண சபை செயலாளரிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாகாண சபை தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் ஆளும் கட்சியின் சுனில் விஜயரத்ன மற்றும் எதிர்க்கட்சியின் ஜார்ஜ் பெரேரா ஆகியோரின் பெயர்கள் பிரேரிக்கப்பட்டன. பின்னர் மாகாண சபை தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் கிட்சிரி காட்டப்பிட்டிய ஒழுங்கு பிரச்சனையொன்றை எழுப்பினார். சபையின் மணியோசை எழுப்பாமல் வாக்கெடுப்பு நடத்தப்படுவது சட்டத்துக்கு முரணானது என்று அவர் தெரிவித்தார். அதன்போது எழுந்து நின்ற மாகாண சபை அமைச்சர் நிமல் லன்சா மீண்டும் வாக்கெடுப்பை முன்னெடுக்க இணக்கம் தெரிவித்தார். வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜார்ஜ் பெரேரா 37 வாக்குகளை பெற்றுக் கொண்டதோடு ஆளும் கட்சி உறுப்பினரான சுனில் விஜயரத்ன 60 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். 23 மேலதிக வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஆளும் கட்சி உறுப்பினர் சுனில் விஜயரத்ன சபை தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். பின்னர் பிரதி தவிசாளருக்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர் யசப்பால கோரலகே மற்றும் ஜனநாயக கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிந்தல்பீட்டியா ஆகியோரின் பெயர்கள் பெயரிடப்பட்டன. சுசில் கிந்தல்பீட்டியா 33 வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் ஆளும் கட்சி உறுப்பினர் யசப்பால கோரலகே 61 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். 28 மேலதிக வாக்குகளை பெற்றுக்கொண்ட யசப்பால கோரலகே பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். முதலமைச்சர் பிரசன்ன நடத்துங்க அவர்கள் இருக்கின்றார்கள். அவரது அமைச்சரவை இங்கே இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் இங்கே இருக்கின்றார்கள். சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த முழு மாகாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏறக்குறை மீது வலியுறுத்தி விரும்புகின்றேன். ஜனதா கணக்கீட்டின் அடிப்படையிலே 2.25 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கொழும்பு மாவட்டத்திலே 1 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கம்பா மாவட்டத்திலே 50,000 தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். களுத்துறை மாவட்டத்திலே அனைவரையும் திருத்தப்படுத்தக்கூடிய ஒரே 2 தமிழ் மாகாண உறுப்பினராக நான் ஒவ்வொருவர்களும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்கள் கவனத்துக்கும் அமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு வர விரும்புகின்றேன். ஜபர ஜனதாவை அடுபாடுகன அவஸ்தாவகன போனகமகன அபிலாஷகன தமிழ் மக்களின் அபிலாஷைகள், தேவைகள், குறைபாடுகள், முரண்பாடுகள் குறித்து நாம் தெரிவிக்க வேண்டும். அதேபோன்று ஏனைய மத சகோதரர்களுடன் இணைந்து வாழ்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலில் தேசிய ரீதியான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். எமது கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து இந்த சந்தர்ப்பத்தை பெற்றுத்தந்த மேல்மாகாண மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். மறுபுறத்தில் மக்களுக்கு நல்லாட்சியின் தேவையை இந்த முடிவின் ஊடாக பார்க்கின்ற போது தெளிவாகின்றது. இதனூடாக ஊழலுக்கு மக்கள் எதிர்ப்பு என்பது தெளிவாகியது. மக்களின் நலனுக்கான தேவைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுமாயின் ஜனநாயக கட்சி என்ற வகையில் எவ்வித நிபந்தனைகளும் இன்றி ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றோம். ජනතා සුබ සාධනය වෙනුවෙන් වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක වෙනවා නම් අපි අනිවාර්යයෙන්ම කොන්දේසි විරහිතව ඒවට සහාය දෙනවා. අපි තීරණයක ඉන්නවා
ඒකාබද්ධ විපක්ෂයක් ලෙස හෝ பொது எதிர்க்கட்சி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்று செயற்படுவதை விட மக்கள் விடுதலை முன்னணியின் 6 உறுப்பினர்களும் தனி எதிர்க்கட்சியாக செயற்படுவதற்கு தீர்மானித்தோம். ஆளும் கட்சியோ எதிர்க்கட்சியோ அவர்கள் முன்வைக்கின்ற பிரேரணைகளுக்கு அமைய அவை குறித்து கருத்தில் கொண்டு ஆராய்ந்த பின்னரே ஆதரவளிப்பதா அல்லது எதிர்ப்பதா அல்லது விலகி நிற்பதா என்பது குறித்து சிந்திப்போம். එකඟතාවය හෝ විරුද්ධතාවය හෝ නිහඬතාවය ප්‍රකාශ කරනු ලබන්නේ. අපේ දිවුරුම් දීම වුණත් විපක්ෂයක් විදියට අපිට දැනෙනවා අපිට අසාධාරණයක් සිද්ධ වුණා කියලා. எமது சத்திய பிரமாணத்திலும் எதிர்க்கட்சி என்ற வகையில் எமக்கு அநீதி இழைக்கப்பட்டது. பண்டாநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் சத்திய பிரமாணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன் பின்னர் அந்த நிகழ்வு பிற்போடப்பட்டது. பின்னர் ரத்து செய்யப்பட்டதாக எமக்கு அறிவிக்கப்பட்டது. அதேபோன்று கம்பஹா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ரோய்ஸ் பெர்னாண்டோ வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுத் தருமாறு கோரினார். ஆனால் அவருக்கு வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. මේ ඡන්දය පාවිච්චි කරලා යන්නට ඉඩ දෙන්න කියලා. නමුත් ඔහු ඒ අවකාශය ලබලා දුන්නේ නැහැ. යම් මන්ත්‍රීවරුන් අපහසුතාවයකට පත් වුණත් පෞද්ගලික කරුණු කාරණා මත சிலர் அசௌகரியங்களை எதிர்நோக்கினாலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இன்று முறையான விதத்தில் ஆளுநரின் ஆலோசனைக்கு அமைய அனைத்து உறுப்பினர்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்தனர். ரோய்ஸ் பெர்னாண்டோ தொடர்பில் கூறினர். இது ஊடகங்களில் தவறாக பதிவாகலாம். அவர் விடுமுறை கோரியிருந்தார். அவர் இன்று சபையில் பங்கேற்க வரவில்லை. சத்திய பிரமாணம் செய்வதற்காகவே வந்தார். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு எமக்கு கிடைத்தது என்று நான் நினைக்கின்றேன். ஒத்துழைப்புகளை வழங்கியவர்களுக்கு நான் எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். ජාතික පක්ෂ මන්ත්‍රීවරුන්ගේ සහාය අපිට ලැබිලා තියෙනවා. ඒ ලබා දීපු අයටත් මගේ ස්තුතිය මේ අවස්ථාවේදී පුද කරනවා. நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இலங்கை பாரிய முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கொரிய விசேட பிரதிநிதியும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சருமான லியூ மெங்ஹுவான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே கொரிய விசேட பிரதிநிதி இதனை கூறியுள்ளார். வடமாகாண சபை தேர்தலை சுதந்திரமாகவும் நீதியாகவும் நடத்தியமை காணாமற் போனோர் தொடர்பிலான விசாரணைகளுக்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்தமை தொடர்பில் அரசாங்கம் பாராட்டப்பட வேண்டும் என கொரிய விசேட பிரதிநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எதிர்கால செயற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை தாம் எதிர்பார்ப்பதாக கொரிய விசேட பிரதிநிதியிடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன்போது வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு கொரிய விசேட பிரதிநிதிக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அபிவிருத்தி நடவடிக்கைகளில் தெற்கை விட வடக்கிற்கே அதிக முன்னுரிமை வழங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசாங்கத்தின் கை மாகாண சபையின் செயற்பாடுகளில் மேலோங்கியுள்ளமையினால் இதுவரையான காலப்பகுதியில் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்திற்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் இன்று காலை 10 மணி அளவில் இடம்பெற்றது. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர், வடமாகாண அமைச்சர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், ராணுவ அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாகாண சபை நடவடிக்கைகளில் மத்திய அரசாங்கத்தின் கை மேலோங்கும் வகையில் ஜனாதிபதி செயலணி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஆகியவற்றின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளது. தேர்தலில் வாக்களித்த மக்களின் எதிர்பார்ப்புகளை சீரழிக்கும் வகையிலேயே செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் வடமாகாண முதலமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். இதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த காலங்களில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பங்கு பெற்றவில்லை என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எனினும் மக்களின் ஆணையை புறக்கணிக்க கூடாது என்பதனால் முடிவை மாற்றி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பங்கு பெற்றுவதாக வடமாகாண முதலமைச்சர் கூறினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை வீணடிக்காது மத்திய அரசாங்கம் தமது முகவர்களின் ஊடாக வடமாகாண மக்களின் நலன்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன், அவற்றை முறியடிப்பதற்கே தாம் இந்த முடிவை எடுத்ததாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டார். எனினும் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அரசாங்கம் நடந்து கொள்ளுமாக இருந்தால் அவற்றுக்கு உறுதுணையாக இயங்க பின்னிற்கப் போவது இல்லை என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்தார். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன குழும பணிப்பாளர்களில் ஒருவரான நீல் சண்முகம் இன்று பிற்பகல் காலமானார்.
கல்கிஸ்ஸ புனித தோமஸ் கல்லூரியின் பழைய மாணவரான நீல் சண்முகம் முன்னாள் சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர் ஆவார். திறமையான பந்து வீச்சாளராக திகழ்ந்த அன்னார் 1960 மற்றும் 1970 தசாப்தங்களில் இலங்கை கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தினார். வர்த்தக சபை விளையாட்டுக் கழகம் மற்றும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் அணி ஆகியவற்றை அவர் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள் நாளை மறுதினம் மாலை 4 மணிக்கு போரளை மயானத்தில் இடம்பெற உள்ளன. இந்திய மக்களவைத் தேர்தலின் 6வது கட்ட வாக்குப்பதிவுகள் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் தமிழகத்தில் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரசார நடவடிக்கைகள் இன்று நிறைவடைந்தன. 9 கட்டங்களாக நடைபெறும் வாக்களிப்பு எதிர்வரும் மே மாதம் 12ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் மே மாதம் 16ஆம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 100 கோடி இந்திய மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக 80 கோடிக்கும் அதிகமான மக்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 543 ஆசனங்களை கொண்ட இந்திய மக்களவைக்கு மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக இந்த பொது தேர்தல் இடம்பெறுவதுடன் ஆட்சி அமைப்பதற்காக ஏதேனும் ஒரு கட்சி 273 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த முறை பொது தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் பாரிய போட்டி நிலை காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். 100 கோடி இந்திய மக்கள் தொகையில் சரிபாதியான தொகையினர் 25 வயதுக்கு குறைந்தவர்களாக காணப்படுகின்றமை விசேட அம்சமாகும். தமிழகத்தில் தேர்தலை முன்னிட்டு இன்று மாலை 6 மணி முதல் 24ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமலுக்கு வருவதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. 7.21 கோடியே மக்கள் தொகையை கொண்ட தமிழகத்தில் 543 உறுப்பினர்களை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்துக்காக 39 பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் தமிழகத்தில் 5.37 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக இந்திய தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிரதான திராவிட கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையில் கடும் போட்டி நிலவுகிறது. குறித்த கட்சிகள் தேசிய கட்சி அவற்றுடனும் கூட்டணி சேராமல் மோதுகின்ற நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளன. தமிழகத்தில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் சூடு பிடித்துள்ள இந்த நேரத்தில் இன்றுடன் பிரசார நடவடிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றன. காங்கிரஸ், பாரதிய ஜனதா முதலிய தேசிய கட்சிகளுக்கும் பிரதான திராவிட கட்சிகளுக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவுகிறது. தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையேயான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் அனைத்து மீனவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை நான் விதித்திருந்தேன். ஆனால் இலங்கை அரசு மேலும் சில தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்தது. இதன் காரணமாக இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இலங்கை கடற்படை சிறைப்பிடிப்பு காரணமாக தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்குமாறு நான் தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் நேற்று 77 தமிழக மீனவர்களை இலங்கை அரசு விடுவித்துள்ளது. மீதமுள்ள 21 மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து தமிழக மீனவர்களும் விடுவிக்கப்பட்ட பின் இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய 2 கட்சிகளுக்கும் இடையில் அரசியல் போட்டித்தன்மை வலுப்பெற்றுள்ளது. இந்தியாவின் தற்போதைய ஆளும் கட்சியில் இருந்த உறுப்பு கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளை மையப்படுத்தி தேர்தலில் போட்டியிடுகிறது. 1969ஆம் ஆண்டு முதல் கட்சியின் தலைமைத்துவம் மு. கருணாநிதி வசம் உள்ளது. இந்திய தேசிய காங்கிரஸ் தவிர்த்து மாநிலத்தில் தனித்து போட்டியிட்டு வெற்றியீட்டிய முதலாவது கட்சி இதுவாகும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள அரசியல் கட்சியாகும். இதன் தலைவராக ஜெயலலிதா ஜெயராம் தற்போது தமிழகத்தில் முதலமைச்சராக செயற்பட்டு வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்திருந்த இந்தியாவின் முன்னணி நடிகரான எம்.ஜி. ராமச்சந்திரன் 1972ஆம் ஆண்டு அந்த கட்சியிலிருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்தாபித்தார். அவர் இறையடி எய்ததன் பின்னர் கட்சியின் தலைமைத்துவத்தை கைப்பற்றுவதற்கு அன்னாரின் மனைவியான ஜானகி ராமச்சந்திரனுக்கும் ஜெயலலிதா ஜெயராமிற்கும் இடையில் பாரிய
போட்டித்தன்மை காணப்பட்டது. இதனை அடுத்து 91ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிளவுபட்டது. இந்த நிலையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என இரண்டு கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதனை அடுத்து இடம்பெற்ற தேர்தலில் ஜெயலலிதா ஜெயராம் பாரிய வெற்றியை பெற்று தமிழக முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார். ஜெயலலிதா ஜெயராமிற்கு இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்பதனை தெரிவு செய்வதற்கான அனைத்து பலவும் உள்ளதென அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் மே மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள உலக இளைஞர் மாநாட்டில் பங்கேற்பதனை உறுதிப்படுத்தும் வகையில் இத்தாலி அந்த நாட்டு தேசிய கொடியை அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 40 டேஸ் குழுவினரிடம் கையளித்துள்ளது. இதேவேளை எமது குழுவினர் நேற்று காலை ரோம் நகரை பார்வையிட்டனர். போரை மையப்படுத்தி அமைக்கப்பட்ட இந்த கட்டடத்தை ஒரே நேரத்தில் 80,000 பார்வையாளர்கள் கண்டுகளிக்க முடியும். கடற்போர் மற்றும் வேட்டையாடுதல் ஆகியவற்றோடு மரண தண்டனை வழங்கப்பட்ட சாட்சியங்களும் இங்கு காணப்படுகின்றன. புதிய 7 உலக அதிசயங்களில் இதனையும் ஒன்றாக யுனெஸ்கோ பெயரிட்டுள்ளது. ரோம் நகரில் வைத்து இத்தாலியின் தேசிய கொடியை அந்த நாட்டு இளைஞர் பிரதிநிதிகள் கையளித்தனர். இதனை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் இலங்கைக்கான இத்தாலிய தூதுவர் டாவல்கே பேனாட் கூரையும் கலந்து கொண்டிருந்தார். විශාල වෙනසක් අද අපේ රටේ සිදුවෙමින් පවතිනවා. பாரிய ஒரு மாற்றம் எமது நாட்டில் இடம்பெறுகிறது. இவற்றை எமது இளைஞர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே இதனை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு செயற்பட வேண்டும். அந்த செய்தியை உலகிற்கு எடுத்துக் கூறுவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும். යසරත් කමල් සිරි සමග රමේෂ් ශුර්ගල් බණ්ඩාර ඉතාලියේ රෝම අගනුවර සිට. இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும உலக இளைஞர்மார் நடைபெறவுள்ள ஹம்மாந்தோட்டை மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தை நேற்று பார்வையிட்டார். 15வது உலக இளைஞர் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வு அடுத்த மாதம் 6ஆம் திகதி நடைபெறவுள்ளது. ஆரம்ப நிகழ்வின் ஏற்பாடுகள் தொடர்பாக ஆராய்வதற்காக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இன்று சென்றிருந்தார். இதன்போது ஹம்மாந்தோட்டை பிரதேச சபை மற்றும் ஏனைய அமைப்புகளின் பிரதிநிதிகளோடு அமைச்சர் நீண்ட நேரம் கலந்துரையாடினார். பின்னர் ஹம்மாந்தோட்டை மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தை பார்வையிட்டார். 2015ஆம் ஆண்டுக்கு பின்னரான அபிவிருத்தியில் இளைஞர்களின் சக்தி எனும் துணைப்பொருளில் இந்த மாநாடு இடம்பெறவுள்ளது. நேற்று வரை 106 நாடுகள் தங்கள் வருகையை உறுதிப்படுத்தியுள்ளன. அதேபோன்று 27 நாடுகளின் இளைஞர் விவகார அமைச்சர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். ஆசியாவில் பல நகரங்களில் இளைஞர்களுக்காக அமைக்கப்படும் நகரங்களை கண்டதில்லை. எனினும் ஹம்பாந்தோட்டை மாகம் ருகுணுபுர நகரை இளைஞர்களின் நகரமாக மாற்ற ஜனாதிபதி தீர்மானித்தார். எனவே இங்கு இளைஞர்களின் நன்மை கருதி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதில் கொழும்பு பிரகடனம் முக்கியமானது. 2014ஆம் ஆண்டிலிருந்து பல தசாப்தங்களுக்கு உலக இளைஞர் சமூகத்தின் நிகழ்ச்சி நிரலை தயாரிக்கும் ஓர் கொள்கையாக அது அமையும் என நாம் நம்புகின்றோம். நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. மஹியங்கனை பிரதேச சபை உறுப்பினர் வடரக விஜித தேரருக்கு எதிராக இன்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மஹியங்கனை பிரதேச சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மகியங்கனை பிரதேச சபை அமர்வு இன்று காலை இடம்பெற இருந்த நிலையில் அதன் வளாகத்தில் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது இந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. பின்னர் மகியங்கனை பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் வடரக்க விஜித தேரர் பின் நுழைவாயில் ஊடாக பிரதேச சபைக்கு வருகை தந்தார். போலீசாரின் பாதுகாப்புடன் தேரர் சபைக்கு வருகை தந்த பின்னர் வழமை போன்று சபை அமர்வுகள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் கூறினார். எனினும் பிரதேச சபை வளாகத்தில் பெருமளவிலான மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர்.
சபை நடவடிக்கைகளின் பின்னர் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் வட்ரக விஜித் தேரர் அங்கிருந்து வெளியேறினார். சிரேஷ்ட அரசியல்வாதியான காலஞ்சென்ற ரெஜி ரணதுங்கவின் 77வது ஜனன தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு கம்பஹா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மினுவாங்கோட உடுகம்போல பகுதியில் உள்ள ரஜி ரணதுங்கவின் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். அவர் நாட்டிற்காக பல்வேறு சேவைகளை ஆற்றியுள்ளார். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இந்த நாட்டிற்கு ஆற்றிய சேவையானது இன்று இந்த மக்களின் செயற்பாடுகளில் இருந்து தெரிகின்றது. மக்களின் ஆசியும் எமக்கு கிட்டியுள்ளது. எமது தந்தையினால் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் சேவைகளை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். இதனையடுத்து ரெஜி ரணதுங்கவை நினைவு கூறும் வகையில் பிரதான நினைவு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. மினுவாங்கோட ஜாபாலவத்தை பகுதியில் உள்ள வலய கல்வி பணிமனை வளாகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதேவேளை ரெஜி ரணதுங்கவை நினைவு கூறும் வகையில் 750 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு உணவு அடங்கிய பொதிகளை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு ஒன்றும் உடுகம்போல பகுதியில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. மாவட்டத்தில் சிறுபோக விதைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் சிறுபோக பயிற்சிக்கான நீர் மிகவும் தாமதமாகவே கிடைத்திருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோக நெற்செய்கைக்காக 45% காணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் விவசாயிகள் நெற்செய்கையை ஆரம்பித்துள்ளனர். நீர் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நெற்செய்கை காணிகளுக்கு உரிய காலத்தில் நீர் வழங்கப்படாமையினாலேயே விதைப்பு நடவடிக்கைகள் தாமதமடைந்திருந்தன. அம்பாறை மாவட்டத்தில் சுமார் 1,20,000 ஏக்கர் காணிகளில் சிறுபோகத்தில் நெற்செய்கை மேற்கொள்ளப்படுவது வழமையாகும். இந்த மாதம் 5ஆம் தேதி முதல் சேனநாயக்க சமுத்திரத்திலிருந்து குறித்த நெற்செய்கை காணிகளுக்கான நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. 19ஆம் தேதி தண்ணி வந்து 20ஆம் தேதி கடைகளை வச்சு முடிக்கணும். என்ன நாங்க தண்ணிக்கு என்ன செய்யுது? ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு வைக்கிறதா? எங்களுக்கு தண்ணியை நீட்டி தரணும். சிறுபோக பயிற்சிகைக்கு சேனநாயக்க சமுத்திரத்திலிருந்து நீர் வழங்கப்பட்டு வருகிறது. சேனநாயக்க சமுத்திரத்தில் உள்ள நீர் 45% காணிகளுக்கே போதுமானது. நீர் கிடைத்ததனை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக விதைப்பு நடவடிக்கைகளை விவசாயிகள் ஆரம்பித்துள்ளனர். தண்ணி சாரத்துக்கு சொன்னாங்க. இந்த மாசம் 19ஆம் தேதிக்கு முதல் எங்களை எல்லாரையும் விதைச்சி முடிக்க வச்சிருந்தது. ஆனா இப்பதான் எங்களுக்கு தண்ணி வந்து சேர்ந்திருக்குது. சக்தி டிவிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இதன்படி மாவட்டத்தில் உள்ள நெற்செய்கை காணிகளில் 55,000 ஏக்கர் காணிகளில் மாத்திரம் பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகிறது. முக்கியம் தொடர்ந்து வந்தாதான் விவசாயம் செய்யலாம். விவசாயம் செய்யறதுக்கு பாக்கியில தண்ணியை நீங்க இப்படி கட்டுப்படுத்தினா அந்த விவசாயம் செய்ய முடியாது. தொடர்ந்தும் தமக்கான நீரை வழங்க வேண்டும் எனவும், அல்லாதபடின் தமது நெற்செய்கை பாதிக்கப்படும் எனவும் விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இனி விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை விழிப்புணர்வு அற்றோர் அணிகளுக்கு இடையிலான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சீரற்ற கால்நிலை காரணமாக கைவிடப்பட்டது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை பார்வையற்றோர் அணி 40 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 468 ஓட்டங்களை குவித்தது. இனி மேலும் பல விளையாட்டு செய்திகளை சுமந்து வரும் ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப் தொகுப்பு. இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுநரான பால் பாப்ரேஸ் அந்த பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக இன்று அறிவித்தார். பால் பாப்ரேஸ் தனது ராஜினாமா கடிதத்தை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திடம் இன்று முற்பகல் கையளித்ததாக அந்த நிறுவனம் விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவர் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் உப பயிற்றுநர் பதவியை ஏற்றுக்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கொரியாவில் நடைபெறவுள்ள ஏசியன் 5 நேஷன்ஸ் ரக்பி தொடருக்கான இலங்கை குழாத்தின் தலைவர் பொறுப்பு நாமல் ராஜபக்சவுக்கு கிடைத்துள்ளது. இந்த முறை போட்டிகளில் இலங்கை அணியின் எதிராளியாக தென்கொரியா, ஜப்பான், ஹாங்காங் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய அணிகள் உள்ளன. 23 வீரர்களை கொண்ட இலங்கை குழாத்தில் கடற்படை அணியைச் சேர்ந்த 10 வீரர்களும் ஹேவ்லாக்ஸ் கழக அணியின் 7 வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர். எனினும் இலங்கை அணிக்கு 7 கொண்ட ரக்பி அணியின் தலைவரான பசில் மர்ஜாவுக்கு குழாத்தில் இடம் கிடைக்கவில்லை. இலங்கை எதிர்வரும் சனிக்கிழமை தனது முதல் போட்டியில் அனுசரணை நாடான தென்கொரியாவை எதிர்த்தாட உள்ளது.
ஏசியன் 5 நேஷன்ஸ் ரக்பி தொடரில் இந்த முறை சாம்பியனாகும் அணி அடுத்த வருடம் பிரித்தானியாவில் நடைபெறும் உலக கிண்ண ரக்பி தொடரில் விளையாட தகுதி பெறும் என்பதோடு 2ஆம் இடத்தை பெறும் அணி உலக கிண்ண ரக்பி தொடருக்கான தகுதிக்கான போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளும். உலக கிண்ண ஹாக்கி தொடருக்கான தகுதிக்கான போட்டிகளை இலங்கையில் நடத்த இன்றைய தினம் இணக்கம் காணப்பட்டது. ஆசிய ஹாக்கி சம்மேளனத்தின் 65வது பேரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆசிய ஹாக்கி சம்மேளனத்தின் பேரவை கூட்டம் சம்மேளனத்தின் செயலாளர் டான்ஸ்ரீ அழகேந்திரா தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றதுடன் இதில் இலங்கை உட்பட 11 நாடுகள் கலந்து கொண்டன. ஆப்கானிஸ்தான், மலேசியா, மெக்காவோ, தாய்லாந்து, கொரியா, கசகஸ்தான், ஈரான், சிங்கப்பூர் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளே அவை. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.